அப்படியே வரலாற்றை ஒரு பக்கமாக எடுத்து புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமாக செங்கிஸ்கான் அப்படிங்கிற ஒரு அரசருடைய இல்லை பேரரசருடைய பேரை கண்டிப்பாக எங்கேயாவது குறிப்புகளில் பார்ப்பீங்க. ஒரு சாதாரண நாடோடி குடும்பத்தில் பிறந்து ஒட்டுமொத்த ஆசியா மற்றும் ஐரோப்பிய நாடுகளை கதிகலங்க வச்ச ஒரு சகாப்தம் தான் அவர். ஆனால் வரலாற்றில் இவரை பற்றி குறிப்புகள் சொல்கிறது என்னவோ இவர் இரக்கமற்றவர், கொடுங்கோல் ஆட்சி செஞ்சவர் அப்படின்னும் லட்சக்கணக்கான அப்பாவி மக்களை கொன்று குவிச்சவர் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் இதை எல்லாத்தையும் நம்ம நம்ப முடியாத வகையில் இவருடைய வாழ்க்கை ஆச்சரியங்கள் நிறைஞ்சதுன்னு சொல்லலாம். அது பற்றிய குறிப்புகளை படித்தா தலை சுற்றி போயிடும். நம்மளையா இப்படி ஒரு மனுஷனை இவ்வளவு கொடூரங்களாக சிந்திக்க வச்சாங்கன்னு தோணும். அந்த அளவுக்கு செங்கிஸ்கான் பற்றி தெரியாத சில முக்கியமான தகவல்கள் இருக்கு. செங்கிஸ்கான் உங்க பாஷையில சொல்ல போனா தவலத்து தமாத்தோண்ட ஆளு. அவருடைய பெயர் செங்கிஸ்கானே இல்லை, அது தெரியுமா? அவருடைய பெயர் உண்மையில அது கிடையாது. அவருடைய இயற்பெயர் டெமோஜின், அதாவது செங்கிஸ்கான் அப்படிங்கிறது தான் அவர் சம்பாதிச்சு வாங்கிய பட்டம். கான் அப்படிங்கிறதுக்கு அரசன் அப்படின்னும் தலைவன் அப்படிங்கிற பொருள் வரும். செங்கிஸ்கான்னு சொல்றோம் இல்லையா, அதுல செங்கிஸ் அப்படிங்கிறதுக்கு டெங்கீஸ் அப்படிங்கிற வார்த்தை தான் உண்மையான வார்த்தை. அதாவது மங்கோலிய வார்த்தை சார்ந்த மருவிய பெயர் வந்திருக்கு. உண்மையிலேயே டெங்கீஸ் அப்படின்னா சமுத்திரம் அல்லது அகண்டு விரிந்த ஒரு அர்த்தம் வருமா. டெங்கிஸ் அவரை உருவாக்கியது மங்கோலியா. மங்கோலியா அப்படிங்கிற மலைகள் சூழ்ந்த அந்த நாட்டில் வாழ்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் அங்கே இருக்கவங்க அப்படியே நகர்ந்து வேறு வேறு நாடுகளுக்கு போயிட்டே இருப்பாங்க. இதனால அவங்களுடைய வாழ்க்கை முறையும் முரட்டுத்தனமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு சூழல்ல வளர்ந்த செங்கிஸ்கான் உண்மையில முரட்டுத்தனமா இருந்திருக்காரு, வளர்ந்திருக்காரு. நாடோடி கூட்டத்துடைய அரசராக இருந்தவர் தான் செங்கிஸ்கானுடைய தந்தை. அவங்களுடைய தந்தைக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, விஷம் வச்சு எதிரி நாடோடி குழுவால கொல்லப்பட்டிருக்காரு. அப்ப பதவி ஏற்க வேண்டிய செங்கிஸ்கான் அடிச்சு விரட்டப்படுறாரு அங்க இருக்கக்கூடிய மக்களால. இதனால ரொம்ப கஷ்டப்பட்டு செங்கிஸ்கான் பல சோதனைகள் மற்றும் கடினமான பாதைகளை கடந்து மறுபடியும் தன்னுடைய புத்தி கூர்மையால அரியணையை கைப்பற்றி இருக்காரு. மங்கோலிய படையினர் ஏன் இவ்வளவு கடினமானவர்கள் அப்படின்னா, அவங்க எல்லாருமே குதிரை ஓட்டுறதுலையும் அதுல இருந்துகிட்டே சண்டை செய்யறதுலையும் சிறந்தவங்க, தேர்ந்தவங்க. இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே அவங்களுடைய தாய் மூலமா குதிரை ஏற்றம், குதிரையிலிருந்து அம்பு விடுறது மாதிரியான விஷயங்களை கற்றுக் கொடுத்துருவாங்க. இதனால அவங்க வாழ்க்கை குதிரை மேல அமர்ந்தபடியே பல ஆண்டுகள் நகருமா. குழந்தைகளாக இருக்கும் சமயம் முதல்ல அவங்க குதிரைகளுடைய பின்னால கட்டுப்படுவாங்களாம். அதன் பின் குதிரை மேல இருந்து அம்பு விடுறதுல பாத்தீங்கன்னா பழக்கப்படுவாங்க. இதுல செங்கிஸ்கான் ரொம்ப கை தேர்ந்தவர் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்திலேயே முதல் முறையா மக்கள் ஒருவருக்கு இன்னொருவர் செய்திகளை அனுப்ப தபால்காரர்களை தன்னுடைய அரசாங்கத்துல நிறுவியவர் செங்கிஸ்கான். இவ்வளவு முன் யோசனை குணம் யாருக்கு இருந்துச்சுன்னு தெரியல அந்த காலகட்டத்துல. ஆனா செங்கிஸ்கானுக்கு மட்டும் இருந்திருக்கு. அதுபோக தன்னுடைய அரசாங்கத்திற்குள்ள இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே அவங்க விருப்பமான மத கடவுள்களை வழிபட அனுமதிச்சிருக்காரு. இது முக்கியமா பாத்தீங்கன்னா அவருக்கு பிறகு அவருடைய வழி தோன்றல்களால பின்பற்றப்பட்டிருக்கு. மக்களை கொல்வதற்கு பதிலா அவங்களுக்கு வரி விதித்து கஜனாவை நிரப்பலாம் அப்படின்னு யோசிச்சு செங்கிஸ்கான் வரி விதிக்கும் முறையை அமல்படுத்தி இருக்காரு. இதற்கு எதிராக இருந்தவங்களை எல்லாம் கொன்று குவிச்சிருக்காரு. ஆனாலும் கூட பாத்தீங்கன்னா ஏழைகளால கண்டிப்பா வரி செலுத்த முடியாது அப்படிங்கறதால அவங்களுக்கு மட்டும் வரி இல்லை அப்படின்னு கூறிய உலகத்துடைய முதல் அரசர் அப்படின்னு சொல்லலாம் செங்கிஸ்கான. அதுபோக செங்கிஸ்கான் பல நாடுகள்ல பல மனைவிகள் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் விட்டு செல்லக்கூடிய பிள்ளைகளை சார்ந்தது அப்படின்னு நம்பி இருக்காரு. இதனால அவருக்கு கணக்கில் அடங்காத அளவு மனைவிகளும் இருந்திருக்காங்க, வாரிசுகளும் இருந்திருக்காங்க. இன்னைக்கும் கூட பாத்தீங்கன்னா ஆசியாவில் மட்டும் சுமார் 8% பேர் செங்கிஸ்கானுடைய வழி வந்தவங்கன்னு சொல்றாங்க. உலக அமைப்பு நடத்திய கணக்கின் அடிப்படையில பார்த்தா அவருக்கு இன்னைக்கு உலகத்துல 16 லட்சம் வாரிசுகள் இருக்காங்களாம். ஐரோப்பிய படைகளை வீழ்த்த மங்கோலியர்கள் முதல்ல பயந்து ஓடுறது மாதிரி குதிரை மீது போவாங்களாம். அதுக்கப்புறமா செல்லும் போது போலியான பொம்மைகளை குதிரை மேல அமர்த்தியும் பெரிய அளவு புழுதியை கிளப்பியும் ஓடுவாங்களாம். அவங்கள விரட்டிக்கிட்டு வரக்கூடிய ஐரோப்பிய படையினரை எதிர்பாராத விதமா பின்னோக்கி அம்பு எய்து தாக்குவாங்களாம். இதனால பல ஐரோப்பிய சாம்ராஜ்யங்கள் மங்கோலிய படையினரால வீழ்த்தப்பட்டிருக்கு. ஏஷியாவை ஈஸியா ஜெயிச்சிட்டான். ஆனா யூரோப் போகும்போது கதையே வேற. எதிரியோட பலமே அவனோட ஆயுதம் தான் புரிஞ்சுக்கிட்டான். சண்டை போடும்போது பயந்து ஓடுற மாதிரி நடிப்பான். எதிர்பார்க்காத நேரத்துல குதிரையில முன்னாடி போய்கிட்டே பின்னாடி திரும்பி வில்ல விடுவான். வெறும் 90,000 படைகளை வச்சுக்கிட்டு சீனாவுடைய 10 லட்சம் பேர் கொண்ட படையை வீழ்த்தி இருக்காரு செங்கிஸ்கான். இதுல மிகப்பெரிய தளபதிகளும் அடக்கம்னு சொல்லலாம். படை எண்ணிக்கையை மட்டுமே நம்பி இருந்த சீன ராணுவத்திற்கு படையை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பாடம் புகட்டியவர், வென்றவர். தகப்பனுக்கு பிறகு பிள்ளை, அதாவது இப்போ இருக்க காலகட்டத்துல குறிப்பா நெப்போட்டிசம்னு சொல்லுவோம். இந்த வார்த்தையை அப்பவே வெறுத்தவர் தான் செங்கிஸ்கான். பெரிய பெரிய அதிகார பதவிகளுக்கு திறமையான உண்மையான உழைத்து வந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்பாராம், அதாவது முன்னுரிமைய. அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கணும். அதாவது வழித்தோன்றலா வந்த யாருமே அடுத்தடுத்து அந்த இடத்துல இருக்கக்கூடாது, பொறுப்பு கொடுக்க கூடாதுன்னு நினைப்பாராம் செங்கிஸ்கான்.
இவர் ரொம்ப ரொம்ப நம்பக்கூடிய சில தளபதிகள் மற்றும் சகாக்கள் எல்லாரும் இவருக்கு ஒரு காலகட்டத்தில் ஜென்ம விரோதிகளாக இருந்தவங்க. ஆனா அவங்கள எல்லாரையும் தன்னுடைய திறமையால மடக்கி நண்பர்களா மாற்றிக்கிட்ட பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஒரு பெரிய தலைவர் தான் செங்கிஸ்கான். இவருடைய படைகளால ஆசியாவிலையும் ஐரோப்பாவிலையும் மக்கள் தொகையே பெருமளவு குறைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். அன்றைய காலகட்டத்தில் சுமார் 40 லட்சம் மக்களை இவருடைய படைகள் நாசம் செஞ்சாங்க. பாக்தாக் நகரில் இவங்களுடைய படை நடத்திய அந்த மோசமான தாக்குதல்ல அங்கிருந்த டிக்ரிஸ் நதி கருப்பு மற்றும் சிவப்பு நிறத்துல ஓடியதாக சம்பவத்தை நேரில் பார்த்தவங்களே வரலாற்றுல பல குறிப்புகள்ல சொல்லியிருக்காங்க. தான் ஒரு நாட்டிற்கு படையெடுப்பதற்கு முன்னாடி அந்த நாட்டுடைய ராணுவத்தை நிலைக்குலைக்க தன்னுடைய ஒற்றர்கள் மூலமா புரட்சியை தூண்டி அதுக்கப்புறமா அந்த நாட்டின் மீது படையெடுத்து துவம்சம் செய்வாராம் செங்கிஸ்கான். இவர் பலசாலி மட்டும் இல்லைங்க, தந்திரசாலி, அது போக ராஜதந்திரம் தெரிஞ்சவரும் கூட. இவருக்கு நெருக்கமா இருக்கிற மாதிரி இருந்து அதுக்கப்புறமா இவருக்கு எதிராக கிளம்பி இவருடைய வணிக பாதைகளை பெர்ஷிய மன்னர் ஒருவர் மூடிட்டாரு. இது எவ்வளவு பெரிய துரோகம்! இதை பேசி தீர்க்க தன்னுடைய தூதுவர்கள் அனுப்பியிருக்காரு செங்கிஸ்கான். அரச தர்மத்திற்கு நேர்மாறா தூதுவர்களை அந்த பெர்ஷிய மன்னர் கொடூரமா கொலை செஞ்சு அவங்களுடைய தலையை செங்கிஸ்கான் கிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. இதனால உச்சக்கட்ட கோபம் அடைஞ்ச செங்கிஸ்கானும் பெர்ஷியா மேல படையெடுத்து போயிருக்காரு. அந்த காலத்துல பெர்ஷியா நாட்டுல வாழ்ந்த மக்கள்ல 90% பேரை கொன்று குவிச்சாராம் செங்கிஸ்கான். அந்த அரசர் பண்ணதுக்கு மக்கள் பலின்னு சொல்லலாம். அதுல இருந்து பெர்ஷியா, அதாவது இப்ப இருக்கக்கூடிய ஈரான் ஈராக் மக்கள் தொகை மீள்வதற்கு மட்டும் 1900 ஆண்டு, அதாவது நூற்றாண்டுன்னு சொல்லலாம், 1900 நூற்றாண்டு வரைக்கும் ஆகியிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். வெட்டி கிளிகள் நிறைந்த காடும் காலக்கயிறுகள் கடந்த நாடும் நாசமாகிவிடும். தன்னுடைய தந்தை இறந்ததுக்கு அப்புறமா தன்னுடைய தாயோட வாழ்ந்து வந்த செங்கிஸ்கான் தன்னுடைய தந்தையின் முதல் மனைவியின் மகன் தன்னுடைய தாயை அடைய விரும்புவதை அறிஞ்சுக்கிட்டு கடும் கோபம் கொள்றாரு. அரச பதவியில் இருக்கக்கூடிய தன்னுடைய அண்ணனை கொல்றதுக்கு தனியா திட்டம் தீட்டி முடிவுல காட்டிற்கு வேட்டைக்கு போகும்போது அவர் அம்பு விட்டு கொன்னு தன்னுடைய தாயை காப்பாற்றி இருக்காரு. தாய்க்காக கொலை செஞ்சிருக்காரு. இன்னொரு சம்பவம், போர்ல ஒரு சமயம் செங்கிஸ்கானுடைய குதிரையின் கழுத்துல ஒரு அம்பு பாஞ்சுது. போர்ல வென்றதுமே அவர் என்ன பண்றாரு, பிணை கைதிகளாக இருந்தவங்க கிட்ட இந்த அம்பை யார் விட்டது அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. அப்ப அங்க ஒரு வீரன், நான் தான் அந்த அம்பை விட்டேன் அப்படின்னும் அதுக்காக மன்னிப்பெல்லாம் கேட்க மாட்டேன் அப்படின்னும் என்ன செஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப தைரியமா சொல்லியிருக்கான். அவனுடைய தைரியத்தையும் வீரத்தையும் பாராட்டிய செங்கிஸ்கானும் அவனை தன்னுடைய படையில சேர்த்துக்க சொல்லி பெரிய தளபதி கிட்ட சொல்லியிருக்காரு. பெரிய தளபதி கிட்ட மட்டும் இல்லைங்க, அவனை வருங்காலத்துல பெரிய தளபதியாகவும் மாற்றியிருக்காரு. வரலாற்றுல கொடூரமா சித்தரிக்கப்பட்ட பேரரசன் செங்கிஸ்கானுடைய இன்னொரு முகம் இந்த அளவுக்கு உண்மைத்தன்மையோட இருந்திருக்கு. இவர் என்ன இப்படி வாழ்ந்திருக்காரு, இவ்வளவு பெரிய ஆளா அப்படின்னு வாயப்படந்து கேட்கிற அளவுக்கு ரொம்ப நன்மையும் புரிஞ்சிருக்காரு செங்கிஸ்கான். இப்போ கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் இந்த வீரமான பேரரசரை பத்தி தெரிஞ்சிருக்கும். அங்கங்க சின்ன சின்ன தப்புகள் பிழைகள் இழைத்தாலும் கூட பல இடத்திலையும் தன்னுடைய உண்மைத்தன்மையை கெட்டு போகாம பார்த்திருந்திருக்காரு செங்கிஸ்கான். ஸோ செங்கிஸ்கானை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க.